connecting flights. நோட்டீஸ் போர்டில் வந்து அரைவல் டிபார்ச்சர் போட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 6:12. நம்ம வந்து நம்பர்ண்ணா இல்லாத மாதிரி தான் இருக்குது. மும்பை கிடையாது. ஐயோ லாங்குவேஜ் மாறிச்சே. 632 6322222 அடுத்த ஃப்ளைட்டுங்க. ஒன்று முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஃப்ளைட் ஏறணும். 63222 இதுலேயே இல்லை. 632 உங்கள் கண்ணுக்கு 8:15 அங்கே இருக்குதுங்க. கேட் C3 கேட். ஓகே மக்களே, அவ்வளோதான் வந்துட்டோம். எங்கே பேங்காக் வந்துட்டோம். எல்லா பேச்சுலர்ஸும் சும்மா குஷியாக போகிறாங்கப்பா. ஏன்னா வந்திருக்கு ஊர் அப்படி இல்லை. நல்லா இருக்கு. அப்படியே ஒரு மூவிங்லேயே தெரியுங்களா. நான் பாட்டு போயிட்டுருக்கேன். ஜாலியாக இருக்கு. குழந்தைங்களாம் விளையாடலாம். ஆனால் அவ்வளோ ஒன்றும் ரிஸ்காலாம் இல்லை. அந்த எஜ்ஜில் போகும்போது மட்டும் ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஓகே தான். ஜம்ப் ஆயிடுறேன். ஐயோ கீழே போட்டுருச்சா? ஸோ ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தாயெல்லாம் ஒரு சைடு, மற்றதெல்லாம் ஒரு சைடு. இங்கே ஸ்நாக்ஸாக மீல் டீலாம். எனக்கு டீலே வேணாம். ஸோ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாயிண்ட் வந்து C3. ஸோ C3 இப்போ எப்படி நம்ம ஊர்லேருந்து பேங்காக் வந்தால் அது வந்து இன்டர்நேஷ்னலோ, இங்கே பார்த்திங்கன்னா டொமஸ்டிக். ஸோ நம்ம C3 டெர்மினல். ஸோ C3 பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ C3 போக வேண்டியது தான். ஸோ C4 நமக்கு ஃப்ளைட் இங்கே தான். இதில் தான் கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நீங்கள் சொன்னல அதோடு சேர்த்து அப்படியே நடந்து உள்ளே போயிட்டு அப்படியே போய் அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துக்க வேண்டியது தான். தாய் ஏர்லைன்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம C3 புதுசாக இருக்குதுங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷனுங்க. ஸோ இந்த செக்கிங் பாயிண்டில் செக்கிங் அப்படி செக்கிங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்ஃப்யூமோ இல்லை ஸ்ப்ரேவோ 100 ml மேலே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அதனால் அலௌடு இல்லை. கன்ஃபார்ம் C3 கீழே தானே. ஸோ அதே மாதிரி செக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு சில பொருள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு சிலது கன்ஃபார்ம் அலௌடே கிடையாது. நான் பாருங்கள் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படியே அதுக்குள்ளே கனெக்ட் ஆகி தான் போவோம். அப்படியே இங்கேருந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிக்கும். இதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். எல்லா ஃப்ளைட்டும் அப்படி தாங்க. அங்கே செக்கப் முடிச்சோடனே அங்கே பாருங்கள் ஃபுல்லாக தாய்னா இந்த சைடு ஃபுல்லாக தாய் ஏர்வேஸ் தான். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த லாஸ்ட்டுக்கு போகணும். பிஸ்னஸ் முன்னாடியே, எக்கனாமி ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ நம்ம எக்கனாமி. ஸோ அதனால் அதே பாருங்கள் ராயல் சில்க்லாம் இருக்குது பாருங்கள். அவங்களே இந்த வழியில் போய்டுவாங்க. பிக் பீப்புள்ஸ், நம்மளாம் கொஞ்சம் சுமாரான பீப்புள்ஸ். ஆனால் இதே பெரிய விஷயம் தாங்க, மிகப்பெரிய விஷயம்தான். ஒரு வேவே வச்சுட்டாங்க பாருங்கள், சூப்பராக. ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பேசுகிறாங்களா. Cabin crew ready at your station. ஓகே, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, மெயின் மெனு அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் போனோன்னா ஃப்ளைட்டோட பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் டோட்டல் ரூட்
பேங்காக்லேருந்து தைப்பி போகணும். Cabin crew mode selector and cross check. அண்ட் தென் திரும்பியும் வந்து நம்ம ஐ ரெசல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. எக்ஸாம்பிள் டோட்டல் ரோட் போட்டு யுவர் ஃப்ளைட் கொடுத்தோன்னா இப்படி வரும். ஸோ இங்கே இருக்கிறது இங்கே வர வரைக்கும் ஸோ எல்லாமே வரும். கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ ஹைட்டில் போகுது. Cabin crew at service position. ரொம்ப நேரமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஏறப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க மக்களே, ஒன்றுமே தெரியல. இது ஆக்சுவலாக வானத்துக்கு மேலேயா கடலுக்கு மேலேயான்னு எனக்கே தெரியல. வானத்துக்கு மேலேயா பார்த்தா அது என்னது, இது வானம்னா அது என்னது தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்னோட கெஸ் கரெக்டாக கடலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ, நான் கீழே உருட்டு போகிற மாதிரி இருக்குது டயர். ஆனால் பறந்துட்டுருக்கோங்கிறது சத்தியமாக தெரியல. கடல் மேலாம் இல்லைங்க, நல்லா பாருங்கள். நானே இப்போ தான் எட்டி பார்த்தேன். பயமாக தான் இருக்குது, ஆனால் பெருசாக தெரியல, பழகிருச்சு. பனிமூட்டம். அது ஒரு பக்கம் போகுது, நாங்கள் ஒரு பக்கம் போகிறோம். என்னங்க வியூ இது, வேற லெவலு. நம்ம ஆல்மோஸ்ட் நியர்பை போயிட்டோம், போய்கிட்டே இருக்கோம். எவ்வளோ ஃபீட்டில் இருக்கோம்? 41,000. ஸோ இது நம்ம ஃபில் பண்ணணும். புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு வரணும், அரைவல் கார்டு ஃபில் பண்ணணும், ஃபேமிலி நேமில் ஆரம்பித்து எல்லாமே பண்ணணும். பாருங்கள் எதுக்காக வரோம், என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வரீங்க. Ladies and gentlemen, to prevent the spread of African swine fever, passengers are prohibited. Cabin crew prepare for landing. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தைவான் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். காதே கேட்கலங்க. ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. சீக்கிரம் நடக்கிறதுக்கு பாருங்கள், ட்ராவல் லெட்டர் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு எலிவேட்டர் மாதிரி இங்கே ட்ராவல் லெட்டர். லெட்ஸ் குட். $50 LG. இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத.